கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு மனுக்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நுழைவாயில் அருகே திடீரென ஒரு தம்பதி தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். உடனடியாக அங்கு பாதுகாப்புக்காக நின்ற போலீசார் பாய்ந்து சென்று அவர்கள் கையில் வைத்திருந்த தீப்பெட்டியை பறித்தனர். விசாரணையில் ஆலந்துறை அருகே உள்ள கீழக்கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த வெங்கடாசலம் நாகமணி என்றும் அவர்கள் வசிக்கும் வீட்டை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்ட முயற்சிக்கும் போது சிலர் பிரச்சனை செய்வதாகவும் தெரிவித்தனர். நத்தம் புறம்போக்கு என்று தங்கள் இடத்தை வரைபடத்தில் மாற்றம் செய்து அறிக்கை தரும்படி கேட்டு மனு கொடுக்க வந்ததாகவும் சிலர் செய்யும் பிரச்சனைகளால் தாங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறி கண்ணீர் வடித்தனர். அதன் பிறகு போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி அழைத்துச் சென்று இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுக்க பட்டாங்க, கலைஞர் பிறந்த அன்னைக்கு கொடுக்க பட்டா 2022 774க்கு 3க்கு பதிலாக 724 போட்டாங்க. அந்த சின்னையை 2 போட்டதுனால எங்களுக்கு தலையெழுத்த பார்த்தாங்க. எங்கள் குழந்தைகளை காப்பாற்றிங்க. நாங்கள் இப்போ விட்டா நாளைக்கு என்னைக்கு தான் செத்துருவோம். யார் அந்த பாஸ்போர்ட் போட்டாவா எடுக்கிறீங்க? பின்னாடி தான் தொலைங்க. யார் தடுக்கிறதுங்க? ஆனா யார் அதை தடுக்கிறதுங்க? ராஜேஸ்வரி